ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இப்போ தான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. நாளைக்குள்ளே எக்ஸாமுக்கு ப்ரோக்ராமிங் இன் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். ஓகே, இது வரைக்குமே காமன் எக்ஸாமாக போயிட்டு இருந்துச்சு. தமிழ், இங்கிலீஷ், இவிஎஸ் காமன் ஃபார் ஆல் யூஜி கோர்சஸ். பட் ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கோர்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்டாக நீங்கள் கைட் பண்ண போவீங்க. இதில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்ட் ஏ கொஷினை அவங்க பார்ட் சியில் கேட்குறாங்க. நீங்கள் இன்றைக்கி நடந்த எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் அண்ட் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் செக் பண்ணிப்பாங்க, கம்பேர் பண்ணிப்பாங்க. இதுலேருந்து தான் கொஷின் கேட்டிருப்பாங்க. ஆனால் பார்ட் ஏல நம்ம கொஷின் கொடுத்துருந்தோம்னா அதை பார்ட் சியில் கொஷின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க. ஓகே, நிறைய பேர் கேட்பீங்க லாஸ்ட் மினிட்டாக இருக்குது, இது எல்லா கொஷினும் படிக்க முடியுமா? நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் உங்கள் யூனிட்டை ஆஃப் யூனிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் என்ன கொஷின் இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. நீங்கள் ஆஃப் யூனிட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஃபுல் யூனிட்டும் படிக்கலாம். இந்த பிடிஎஃப் நான் இன்ஸ்டாகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. அதில் போய் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு நீங்கள் ஆஃப் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, நாளைக்கு பயப்படாமல் எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கள். எல்லா பேஜையுமே கம்ப்ளீட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் ஆகிடலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகிடும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுவுமே இம்பார்ட்டன் அப்படி இருக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.